Hi friends, இன்னைக்கு வந்துட்டு ஏர் ஃப்ரையரில் எப்படி ஃபிஷ் ஃப்ரை பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுவும் குயிக்காக பண்ணிடலாங்க. ஸோ இதில் வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு 2 ஃபிஷ் வச்சு பண்ண போகிறேன். ஒன்று வந்து நோ ஆயில் ஃபிஷ், அதாவது ஆயிலே யூஸ் பண்ணாமல் ஒரு ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். இன்னொரு ஃபிஷ்ஷில் வந்து ஒரு 1 குட்டி டீஸ்பூன் ஆஃப் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஏர் ஃப்ரையரில் வந்து சில்வர் ஃபாயிலை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஃபிஷ்ஷை வந்து நான் ட்ரையாக வச்சுட்டேன். இன்னொரு ஃபிஷ்ஷில் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் ஆயில் போடுறேன். நீங்களே இதிலே பார்க்கலாம். போட்டுட்டு அதை நல்லா வந்துட்டு பாலிஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு இல்லைனா ஆயில் ஸ்ப்ரே இருந்துச்சுன்னா அதை கூட ஜஸ்ட்டு ஸ்ப்ரே கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்துட்டு நீங்கள் ஆயில் எப்படி அப்ளை கூட பண்ணலாம், அப்ளை பண்ணுற ஃபார்மில் கூட பண்ணலாம். நான் இந்த மாதிரி பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் இதில் ப்ளேஸ் பண்ணிக்கணும். ரெண்டையும் வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டையுமே வந்துட்டு ஏர் ஃப்ரையர் ஆன் பண்ணி வந்து உள்ளே செட் பண்ணிடலாம். இதோட டெம்பரேச்சர் வந்து நான் எவ்வளோ செட் பண்ண போகிறேன்னா, எனக்கு டிஃபால்ட்டாக 185 டிகிரி இருக்கும். ஸோ அதை நான் வந்து 180 குறைச்சிட்டு 15 மினிட்ஸ் வைக்கலாம். ஏன்னா ஃபிஷ் எப்போவுமே குயிக்காக வந்துட்டு ரெடி ஆயிரும். ஸோ நம்ம இப்போ ஆயில் இல்லாமல் வேறு பண்ண போகிறோம். ஸோ 180ல் 15 மினிட்ஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கே வந்து ரொம்பவே நல்லா வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக உங்களுக்கு 5 மினிட்ஸை வந்து டைமர் கம்மியாகிற டைமில் கரெக்டாக அந்த ஃபிஷ்ஷை எடுத்து இன்னொரு சைடு வந்து அதை டேர்ன் பண்ணி விட்டுறணும். டேர்ன் பண்ணினா 2 சைடும் ஈக்குவலாக வந்து கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பியாகவும் ஈக்குவலாக வெந்திருக்கும். ஸோ இன்னொரு சைடும் டேர்ன் பண்ணிடுங்க. டேர்ன் பண்ணி உள்ளே வச்சுருங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு பவர் ஆஃப் ஆனோன்னே எடுத்து பாருங்கள். செம்ம எம்மியாக ஃபிஷ் ரெடி ஆயிருங்க. சீரியஸாக சொல்கிறேன். நீங்கள் மட்டும் இந்த 1 ஸ்பூன் ஆயில் ஃபிஷ்ஷை மட்டும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே ஃப்ரைடு, அதாவது ஃபுல்லாக வந்து டீப் ஃப்ரைடு ஃபிஷ் மாதிரி இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. டேஸ்ட்டில் எந்த வித காம்ப்ரமைஸ் இல்லாமல் அவ்வளோ எம்மியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த 1 ஸ்பூன் ஆயில் ஃபிஷ்ஷை தான் டேஸ்ட் பண்ணேன். டேஸ்ட்டு பக்காங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா யாருமே நம்பவே மாட்டாங்க இதில் ஒரு 1 ஸ்பூன் ஆயிலே பண்ணியிருக்கோன்னு. ஸோ டயட்டுக்கு இது வந்து ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம டயட் டைமில் பயங்கர கிரேவிங்ஸ் இருக்கும், டேஸ்ட்டாக சாப்பிடணுன்னு இருக்கும். அதுவும் வந்துட்டு நம்ம நான் வெஜிடேரியனாக நமக்கு வந்து ஏதாவது மீட் சாப்பிடணுன்னு இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த ட்ரை ஃபிஷ், நோ ஆயில் ஃபிஷ்ஷும் நல்லாவே இருந்துச்சுங்க. தாராளமாக டயட்டில் இருக்கவங்க இது தாராளமாக நீங்கள் 2 or 3 பீசஸ் தாராளமாக சாப்பிடலாம். ஏன்னா ஃபிஷ்ஷில் அதிகமான ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ ஃபேட் கம்மியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது நியூ டிஷ்ஷஸ்க்கு கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு என்ன ரெசிபியை வந்து ஏர் ஃப்ரையர் ட்ரை பண்ணணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.